வணக்கம் மாதிரி நம்ம ஜென்னெக்ஸ்லேருந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய ரீஸ்டோரேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸும் நம்மகிட்ட என்கொயரி கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல ரீஸ்டோரேஷனில் பார்த்தீங்கன்னா டைப்பே சொல்கிறேன், நீங்கள் பார்த்துங்க என்னென்ன பண்ணலான்னு. சிம்பிள் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் ஆகிருக்கும். மேபி கிளியர் கோட் வந்து டல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணலாம். மேபி அதை வந்து ரஃபிங் பாலிஷ் போட்டு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த பார்ஷியல் ஒர்க் பண்ணுவோம். பார்ஷியல் ரீஸ்டோரேஷன் சொல்லுவோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் 2 பேனல் வண்டியில் டேமேஜ் ஆகிருக்கலாம், டென்ட் ஆகிருக்கலாம், இல்லை ரஸ்ட் ஆகிருக்கலாம், சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி தான் பண்ண முடியும். அது அவுட்டர் பாடி மட்டும், எக்ஸ்டீரியர் மட்டும் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா பார்ஷியல் ரீஸ்டோரேஷன் பண்ணிக்கலாம். மூணாவது மெயின் நாங்கள் அதிகமாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா பின் டு பின் ரீஸ்டோரேஷன். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்தோடனே வண்டியோட டென்ட் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, ரப்பிங் ஒர்க் இது மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டோம். மெயின் வண்டியோட மெக்கானிக்கல் சைடு பார்ப்போம். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம், சஸ்பென்ஷன் லாக் தான் செக் பண்ணுவோம், கிளச்சு பார்ப்போம், ஆயில் லீக் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இதில் எல்லாமே வண்டி சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் தான் பாடி ஒர்க் பார்ப்போம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நியூ வெஹிக்கிள் கிடையாது. ஒரு 10 இயர்ஸ் அபவ் மேலே இருக்கிற வண்டிக்குள்ள இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். சில பேர் எஃப்சி எடுப்பாங்க, இல்லை எனக்கு பழைய வண்டி மாதிரி வேண்டாம், நியூ லுக் வேணும், ஸோ அதுக்காக நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னா அந்த வண்டிக்கு செய்கிறோம். பெரும்பாலும் அந்த ஒர்க் தான் செய்கிறேன். நிறைய பேர் அதுதான் லைக் பண்ணி கேட்குறீங்க, ரீஸ்டோரேஷன் ஏன் வண்டிக்கு பண்ணால் என்ன சார்ஜஸ் ஆகும் அது மாதிரி கேட்குறீங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் யோசிக்கக்கூடியது. நீங்க வண்டி பாத்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் மாடல் மாத்தணும். இப்போ டைப் 1 வச்சிருக்கீங்க, நான் டைப் 4 மாடல் மாத்தணும். இப்போ சாம்பிள் சொன்னா இப்போ இனோவா பாத்தீங்கன்னா டைப் 1 இருக்கு, அது வந்து டைப் 4 மாத்த போறேன். அது மாதிரிலாம் செக் பண்ணீங்கன்னா அந்த விஷயமும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நார்மல் செட் இருக்கு, அது வந்து ஆண்ட்ராய்டு செட்டு மாத்தினா மாத்தலாம். உள்ள ஃப்ளோர் மேட் போடுறது, அதே மாதிரி சீட் கவர்ஸ் மாத்துறது, இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணலாம். நம்ம முக்கியமாக அலைவீல் பண்ணணும். நார்மல் ரிம் வச்சிருக்கேன், அலைவீல் மாத்தணும், டயர் மாத்தணும்னா இது மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் ரீஸ்டோரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வண்டி எந்த கண்டிஷனில் இருக்குன்னு சொல்கிறத நீங்கள் செக் பண்ணிங்க. ஒன்று நீங்கள் லைவாக வண்டி எடுத்துருவாங்க, நம்ம ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துருவாங்க, நான் செக் பண்ணுறேன், பார்த்துட்டு ஒரு வண்டிக்கு என்னென்ன காஸ்ட் ஆகும் சொல்றது வண்டி லைவாக பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாருமே வாங்க, பண்ணி கொடுக்குறேன். இன்னொன்று, ரீஸ்டோரேஷன் யாருக்கெல்லாம் பண்ணால் செட் ஆகுதோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ.